ரெகாபியர் பெற்ற ஆசீர்வாதத்திற்கான ரகசியங்கள் என்ன? உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த வேளையிலும் ரெகாபியரை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் சுவாமி. வேதத்தின் வெளிச்சத்தை, வேதத்தின் ரகசியத்தை எங்களை காட்ட வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இதை சிந்திக்கும் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து வழி நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வேத புத்தகமாகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனின் சில துளிகள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இன்று ரெகாபியரை பற்றி நாம் சற்று நேரம் தியானிப்போம். ரெகாபியரை பற்றி எரேமியா 35ஆம் அதிகாரம் முழுவதும் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த ரெகாபியர் என்பவர்கள் கேனியர் இனத்தை சார்ந்தவர்கள். இந்த கேனியர் யார் என்று பார்த்தோமானால், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள், இந்த கேனியர் துரத்தப்பட்டவர்கள்தான். ஆனாலும் ஆகமம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானனுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான். 31ஆம் வசனம், அப்பொழுது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம். வனாந்தரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியினால் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய். நீ எங்களோட கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உமக்கு நன்மை செய்வோம் என்றார். இஸ்ரவேலர்கள் பிரயாணப்பட்டு வந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு தயவு செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. சிசெரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். கானான் தேசத்தில் இஸ்ரவேலர்கள் வந்து குடியேறிய பிறகு யாபேஸ் என்கிற இடத்தில் குடியிருந்தார்கள் இந்த கேனியர்கள் என்பதை 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியாரான கேனியர் இவர்களே. ரேகாப் என்பவர் வம்சத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் யாபேசிலே குடியிருந்தார்கள். இதை 1 சாமுவேல் 15:6. சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோட கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார். பிரியமானவர்கள், இப்படியாக இந்த கேனியர் ஒரு அந்நிய ஜாதியாக இருந்தாலும் ஆண்டவருடைய இஸ்ரவேல் சந்ததியாருக்கு மிகவும் தயவு செய்தவர்களாகவும் உதவி செய்தவர்களுமாக காணப்பட்டார்கள். இதில் இந்த கேனிய வம்சத்தில் வந்தவர்தான் ரேகாப் என்பவர். ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் ஆண்டவருக்கு மிகவும் வைராக்கியம் பாராட்டின ஒரு மனிதர். இதை பற்றி 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15. ஆகாபின் குடும்பத்தாரை அழிக்கும்படிக்கு கர்த்தர் சொல்லியிருந்தார். அதை யெகூவின் மூலமாக நிறைவேற்றுகிறார். அப்படியாக அந்த யெகூ ஆகாபின் குமாரர்களை சங்கரித்துவிட்டு அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, உன் இருதயத்தோடு செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்தபோது
அவனை தன் ரதத்தின் மேல் ஏறி வரச் சொன்னான். அவனோட கூட வந்து, கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினான். 23 பின்பு யெகூ ரேகாபின் குமாரனாகிய யோனதாபோடும் கூட பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்து பாகாலின் பணிவிடைக்காரரை நோக்கி, பாகாலின் ஊழியக்காரரே அல்லாமல் கர்த்தரின் ஊழியக்காரரில் ஒருவரும் இங்கே உங்களோடு இராதபடிக்கு திட்டமாய் பாருங்கள் என்றான். பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு பழிவாங்கும் பொழுதும் யோனதாப் கூடவே இருந்து எல்லா காரியத்தையும் பார்த்து ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருந்தார். இவருக்கு ஒரு கேனியர்தான், ஆண்டவரால் வெறுக்கப்பட்ட ஒரு ஜாதிதான். தேவனை அறிந்திருந்தபடியால் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஜீவிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். எரேமியா தீர்க்கதரிசியை நோக்கி கர்த்தர் சொன்ன வார்த்தை. எரேமியா 35 நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். குடும்பத்தார் அனைவரையும் எரேமியா கூட்டிக் கொண்டு வந்து அதே கர்த்தருடைய ஆலயத்தின் எரேமியா தீர்க்கதரிசி முன்பாக சென்று அந்த அறையிலே, பிரபுக்களுக்காக நியமிக்கப்பட்ட அந்த அறையிலே திராட்சரசம் நிரப்பப்பட்ட பெரிய பாத்திரத்தையும் நிறைய கிண்ணங்களையும், அதை குடிப்பதற்கான நிறைய கிண்ணங்களையும் கொண்டு வந்து வரிசையாக வைத்திருந்தார். ரேகாபின் குடும்பத்தார் அனைவரையும் தேவாலயத்துக்கு எரேமியா கூப்பிட்டு வருகிறார். திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரன் முன்னே வைத்து அவர்களை நோக்கி, திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள் நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை. ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரர்களும் திராட்சை ரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேபாவின் குமாரனாகி எங்கள் தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இந்த தேசத்தில் வந்தபோது நாம் கல்தேயருடைய இராணுவத்துக்கும் சீரியருடைய இராணுவத்துக்கும் தப்பும்படி எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோம். அப்படியே எருசலேமில் தங்கியிருக்கிறோம் என்றார்கள். பிரியமானவர்களே, இந்த யோனதாப் தன்னுடைய சந்ததிகளுக்கு அவர் கட்டளையிட்டபடியெல்லாம் அவர்கள் சந்ததியார் திராட்சரசம் குடியாமலும் வீடுகளை கட்டாமலும் செய்து வருகிறார்கள். இதை பற்றி வசனங்களில் நாம் பார்த்தோம். இஸ்ரவேல் யூதா கோத்திரத்தார் அடிமைப்பட்டு போவதற்கு முன்பதாக உள்ள ஜனங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். நாம் பாபிலோன் ராஜாவாகிய அதாவது கல்தேயருடைய இராணுவத்துக்கும் சீரியருடைய இராணுவத்துக்கும் தப்பும்படி எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் சொன்னதை யாருமே கேட்கவில்லை. ஆனால் இந்த ரேகாபியர் அதை கேட்டு எருசலேமிலே அவர்கள் குடியிருந்து வருகிறார்கள். இவர்கள் அந்நிய தேசத்தார்தான். ஆனாலும் இவர்கள் எருசலேமில் வந்து யாபேசின் நடுவிலிருந்து வெளியே வந்தவர்கள். ஆனால் இப்பொழுதோ எருசலேமில் தங்கி இருக்கிறார்கள். எருசலேமில் தங்க வேண்டியவர்களோ பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாய் இருந்து ஜீவிக்கிறார்கள்.
யோயாக்கீம் அந்த ராஜா தான் கடைசி ராஜா. அவர் ஆளும் பொழுதுதான் இந்த காரியங்கள் நடைபெறுகிறது. அப்படி இருக்கும் பொழுதுதான் எரேமியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் சொல்கிறார், யோவாபியருடைய வைராக்கியத்தை பார், அவர்கள் அந்நியர்களாய் இருந்தாலும் எவ்வளவு வைராக்கியமாய் இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய ஜனங்களோ, நான் வழிநடத்தி வந்த ஜனங்களோ நான் கொடுத்த நியமங்களையும் நான் கொடுத்த கட்டளைகளையும் விட்டு மீறி அந்நிய விக்கிரகங்களையும் பாகால்களையும் பின்பற்றி அவர்கள் எப்படி சோரம் போயிருக்கிறார்கள். இன்னும் அவர் சொல்லிய எல்லாவற்றையும் கை கொண்டு நாம் ஜீவிக்கும் பொழுது அவருக்காக வைராக்கியமாய் மன உறுதியை திட விசுவாசமாய் இருந்து நாம் ஜீவித்தோமானால் நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், அவருக்கு முன்பாக நிற்கத்தக்க ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் பிரியமானவர்களே. ஆம், அவருக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷனாய் ஸ்திரியாய் ஒவ்வொருவரும் வாழுவோம். இதுதான் நாம் இந்த உலக வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிற பெரிய பாக்கியம். மகா பெரிய பாக்கியம் என்னவென்றால், அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். அதாவது லூசிபர் என்னும் சாத்தானுக்கு முன்பதாக நாம் நிற்கவே கூடாது. ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை ஒரு அந்நிய ஜாதியாக இருந்த இந்த கேனியர் குலத்தில் வந்த ரேகாபின் குமாரனாகிய யோனதாபின் சந்ததிகள் பெற்றுக்கொண்டார்கள் அல்லவா. நாமோ நம்மை தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்ட பாத்திரம். நாம் அவருக்காக எவ்வளவு வைராக்கியமாக ஜீவிக்க வேண்டும். அவருக்காக எவ்வளவு மன உறுதியாய் பக்தி வைராக்கியமாய் நாம் காணப்பட வேண்டும். 2 போட்டில் கால் வைத்தோமானால் அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் நடுக்கடலில் தான் விழுவோம். அந்த ஜீவியம் வேண்டாம். ஒரே போட்டாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாலுமியாக இருக்கிற அந்த படகில், அந்த கப்பலில் நாம் பயணிப்போம். நாம் பயணித்து அவருக்காக வைராக்கியத்தோடு முழு விசுவாசத்தோடு திட விசுவாசத்தோடு நாணலை போல அங்கு இங்கும் ஆடாதபடிக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு அவருக்காக அவர் சொன்ன அறிவுரைகளையெல்லாம் கை கொண்டு அவருக்காக நாம் வைராக்கியமாய் வாழும் பொழுது நாம் அவருக்கு முன்பாக நிற்கத்தக்க ஒரு புருஷனாய் ஸ்திரியாய் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கைகளை சீர்திருத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுக்கிற தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளாய் என் ஊழியக்காரரையெல்லாம் நான் உங்களிடத்தில் ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள் என்று தேவன் அங்கலாய்க்கிறார். பிதாவாகிய தேவன் எரேமியா தீர்க்கதரிசியிடம் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபின் குடும்பத்தை கூட்டி கொண்டு வந்து அந்த திராட்சை ரசங்களை குடிக்க கொடு என்று கூட்டி கொண்டு வருகிறார். ஆனால் அவர்களோ அந்த சூழ்நிலை அதை குடிக்கவே இல்லை. குடிக்காமல் அவர் தீர்க்கதரிசி சொல்கிறாரே என்று பயந்து குடிக்கவும் இல்லை. ஆண்டவர் தகப்பனார் சொன்ன கட்டளைகளை அந்த இடத்தில் அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். இதையே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் இன்று உலகத்துக்கு ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நாம் என்ன செய்து விடுகிறோம், ஆண்டவருடைய கட்டளைகளிலிருந்தோ அவருடைய நியமத்திலிருந்தோ விலகி விடுகிறோம். அப்படி வாழ்வது வாழ்க்கை இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேளைகளிலும் நாம் சகல நாட்களிலும் அவருக்காக வைராக்கியமாக நாம் ஜீவிக்கும் பொழுது அவருக்கு முன்பாக சகல நாட்களில் நிற்கத்தக்க புருஷனாக ஸ்திரியாக நம் ஒவ்வொருவரையும் அவர் நடத்துவார். அப்பேற்பட்ட கிருபைகளை தேவன் தரும்படியாக ஜெபிப்போமாம். எங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. தகப்பனே, உமக்காக வைராக்கியமாய் மன உறுதியாய் திட விசுவாசமாய் உம்முடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு பெரியது சுவாமி. இந்த காரியங்கள் எவ்வளவு பிரதானமானதப்பா. பிரதானமான காரியங்களை நாங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும், வழி நடத்தும். ஆமேன். அல்லேலுயா.